பூரி ஜெகநாதர் கோயில் கொடிமரம் ஏப்ரல் 12, 2025. அந்த கொடிமரத்து மேலே நீல சக்கரம் அப்படின்னு சக்கர வடிவத்தில் சுதர்சனர் இருப்பார். ஒரு கருடன் அதே அந்த கொடியின் நிறத்தை போலவே சிகப்பு வர்ணத்தை போலவே எடுத்துக்கொண்டு 3 முறை சுற்றி வலம் வருகிறது. எப்பொழுதுமே பூரி ஜெகநாதர் கோயில் கொடிமரம் என்பது, கொடி என்பது காற்றின் நேர் எதிர் திக்கிலே பறக்கும் என்றெல்லாம் ஒரு கருத்து உள்ளது. அவ்வாறு பறக்கும் கூடிய நாள் என்பது ஹஸ்த நட்சத்திரம். அங்கே கேதுவும் கன்னியா ராசியில் அமர்ந்திருக்கிறார். 8/5/2025 அதே போல ஹஸ்த நட்சத்திரம், கேதுவும் அங்கே கன்னியா ராசியிலே குடியமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வுமே உலகத்தில் நமக்கு ஏதோ ஒரு பெரும் துவக்கத்தை சுட்டி காட்டுகின்றன, ஒரு ஏற்றத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்றே கருத்தில் கொள்ள வேண்டும். இறைவனது பேரொருட்கருணையினாலே நாம் உணர வேண்டியது, கொடி என்று சொல்லக்கூடியது கேதுவை குறிக்கக்கூடியது, மக நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. கழுகு என்று சொல்லக்கூடியதும் மக நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. சிம்மம் என்று சொல்லக்கூடியது அரசக்கட்டில் அரசர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே அமைந்தது ஆகும். இது போன்ற நேரத்திலே இறைவனது பிரார்த்தனை நன்மையை தரும். ஓம் நமோ நாராயணாய என்று அவ்வப்போது சொல்லி வாருங்கள்.